ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி ரீமைண்ட் மாமா யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 5 நிமிஷத்துல எப்படி நாங்க அகர்பத்தி ஸ்டாண்ட் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் பட்ஜெட் ஃப்ரீயாகவும் அகர்பத்தி ஸ்டாண்ட் தான் இன்னைக்கு செய்ய போறேன். அதுக்கு நான் 2 கீ செயின் எடுத்திருக்கேன். இது பிளாஸ்டிக் கீ செயின் தான், 10 ரூபாய் கீ செயின். கோவில் போகிற வழியிலலாம் இந்த மாதிரி கீ செயின் நிறையாவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 2 பெண்ணோட மூடி எடுத்திருக்கேன். அப்புறமா டபுள் டைப் டேப் அவ்வளவே தான் தேவை. டபுள் டைப் டேப்பை 4 பீசஸாக கட் பண்ணிப்பேன். அதில் 2 கீ செயின்லையும் 2 பெண் மூடிலையும் ஒட்டிக்க போகிறேன். அப்புறமா கீ செயினில் இருக்கிற டேப்பை ரிமூவ் பண்ணி பெண்ணோட மூடியில் எந்த இடத்துல நாங்கள் டேப் ஒட்டலையோ அந்த இடத்த அது கூட ஒட்டிக்கணும். நல்லா வீடியோவில் நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்து அது போலவே டைட்டாக ஒட்டிக்கோங்க. நிலைவாசலில், கிச்சனில், அது போல் தேவையான இடத்துல நாங்கள் விண்டோ, அப்புறம் டோரு, பிளான்ட் இருக்கிற பாட்டு இதிலெல்லாம் நாங்கள் அகர்பத்தியை செருகி வைப்போம். அப்படி வைக்காமல் இது போல் நாங்கள் செஞ்சு அகர்பத்தியை நாங்கள் அதில் வச்சோன்னா பார்க்கவே ரொம்பவே அழகாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2யுமே நல்லா டைட்டாக ஒட்டிட்டேன். அகர்பத்தி ரொம்பவே வெயிட்லெஸ்னால இது கலண்டு விழாது, பயப்பட வேணாம், நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இது என்னோட நிலைவாசல். நான் நிலைவாசலில் தான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக சிம்பிளாக இருக்குல்ல. அடுத்தது கண்ணாடி விண்டோ ஒன்று இருந்தது, அதில் நான் விநாயகர் வச்சுருக்கேன். அந்த விநாயகர் வச்ச ஸ்டாண்டில் தான் நான் இந்த அகர்பத்தி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் அகர்பத்தியை ஏற்றி காமிக்கிறேன் பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.